எதிராக தொடர்ந்து இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற சட்ட போராட்டங்களையும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்களையும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தார்கள். கூட்டத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டாக்டர் எழிலன் பரந்தாமன் போன்றவர்கள், அதேபோல் காங்கிரஸ் பேரியக்கம், மற்ற சிபிஎம், சிபிஐ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கேற்று அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிற இந்த தீர்மானத்திற்கு முழு ஆதரவை தந்து மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாநில உரிமையை நேற்றைக்கு மீட்டெடுத்திருப்பதைப் போலவே இந்த நீட் விலக்கும் நடைபெறும் என்கின்ற வகையிலான நம்பிக்கையை அனைத்து கட்சி தலைவர்களும் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக நீட் விலக்கிற்கு அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பட்டியல் போட்டால் மிக நீண்ட நேரமாகும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2 முறை சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் அவர்கள் மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான 142 நாள் கால தாமதத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து தொடர்ந்து ஆயுஷ் அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், உயர்கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று 4-5 அமைச்சகங்களுக்கு அவர்கள் டெல்லியிலிருந்து பல்வேறு சந்தேகங்களை தொடர்ச்சியாக எழுதி அதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டத்துறையினர் பல்வேறு விளக்கங்களை தொடர்ந்து எழுதி அனுப்பியும் கூட மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் அது இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்ற ஒன்றிய பிரதமரை தொடர்ந்து சந்திக்கிற போது அவரிடத்தில் வைத்த கோரிக்கைகள், அவரிடத்தில் தந்த மனுக்கள், குடியரசுத் தலைவரை சந்தித்த விவகாரம், அதேபோல் மாண்புமிகு TR பாலு அவர்கள் பெருமதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சரை சந்தித்தது, இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருந்த நிலையிலேயே 2023 ஜூலை திங்களில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு OS கூட்டம் ஒன்றும் தாக்கல் செய்திருக்கிறோம். எனவே அந்த வகையில் சட்ட ரீதியான அந்த போராட்டமும் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்குவார்கள். தமிழக சட்டமன்றத்தாலே நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட நிலையிலே குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் மறுத்து அந்த மசோதா திருப்பி அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கும் எவரையும் சட்டத்தின் மூலமாக சாதிக்க முடியும் என்கின்ற சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து நம்முடைய சட்டமன்றத்துடைய கட்சித் தலைவருடைய கூட்டத்தை கூட்டி அதிலே பங்கேற்ற தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து அதன் மூலமாக அடுத்து என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு விவாதித்தார். அத்தோடு இல்லாமல் நீட் விலக்கு என்பது இன்றைக்கு ஒன்றிய அரசால் நாம் வலியுறுத்துகின்றோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு ஜிப்மர், எய்ம்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் நீட்டிலிருந்து விலக்கு தந்திருக்கின்றனர். அவர்கள் தனியாக தேர்வு நடத்துகிறார்கள், அதை பற்றி பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் நீட்டிலிருந்து விலக்கு தர முடியாது என்று சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. இன்றைக்கு நீட்டிலிருந்து விலக்கு தந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரத்தை நாம் எய்ம்ஸும் ஜெய்ப்பூர் மூலமாகவும் அவர்கள் விலக்கு தந்திருக்கின்ற பொழுது ஏன் தமிழ்நாட்டுக்கு விலக்கு தரக்கூடாது என்பதுதான் நம்முடைய கேள்வி. தமிழ்நாட்டு மாணவர்களை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் அகில இந்திய ரீதியிலே, உலக ரீதியிலே நீங்கள் பார்த்தீர்களேயானால் தமிழ்நாடு மருத்துவர்கள் தான், அதுவும் அரசு பள்ளிகளை படித்துவிட்டு வந்து தலை சிறந்த மருத்துவர்களாக இன்றைக்கு அகில உலகத்தில் இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய தமிழ்நாடு மருத்துவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே நீங்கள் நீட்டுக்கு விலக்கு தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். கடந்த ஆண்டிலே கூட நீங்கள் பார்த்தீர்களேயானால் போஸ்ட் கிராஜுவேட் பரீட்சைக்காக மருத்துவ படிப்பிலே, முதுநிலை படிப்பிலே, நீட்டு தேர்விலே 0%, அதாவது 0 மார்க் வெறும் பேப்பரை வாங்கி அவங்க நம்பரை போட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாலே போதும், அவங்களுக்கு அவங்க நீட்டில் அவங்க பாஸ் பண்ணதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் மேல்நிலை படிப்பில் சேர்த்துக்கொள்ள
அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொன்னதைப் போல ஒரு கேவலமான செயல் கிடையாது. 0 மார்க் வாங்கினவன் பாஸ்ன்னு சொல்ற போது ஏன் நீட்டுக்கு நீங்கள் விலக்கு தரக்கூடாது என்பதுதான் நம்முடைய கேள்வி. அடுத்ததாக நம்முடைய கல்வி என்பது மாநில அரசினுடைய பட்டியலில் இருந்து இன்றைக்கு பொதுப்பட்டியலுக்கு கன்கரன்ஸ் லிஸ்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் எதிர்க்கின்றோம். இன்றைக்கு கன்கரன்ஸ் லிஸ்டில் இருந்தால் கூட மாநில அரசை கலந்தாலோசித்திருக்க வேண்டும். ஆனால் மாநில அரசை கலந்தாலோசித்ததாக தெரியவில்லை. எனவே எந்த வகையிலும் நீட் உள்ளே புகுவதை நாம் சட்டப்படியும் தடுக்கின்றோம். சட்டப்படியாக அவர்கள் அதை எடுக்கவில்லை. எனவே மாநில அரசை கலந்தாலோசிக்கவில்லை. எனவே கல்வி என்பது பொதுப்பட்டியலிலிருந்து மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் இன்றைக்கு எல்லா கட்சி தலைவருடைய கோரிக்கை, பல்வேறு மாநிலங்களுடைய கோரிக்கையும் அதுதான். எனவே எல்லா கோரிக்கைகளையும் வலியுறுத்தி சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி என்னென்ன வழியிலே நாம் சட்ட வழக்குகளை தொடுத்தால் நீட்டிலிருந்து விலக்கு பெற முடியுமோ அந்த அடிப்படை புரிந்து கொண்டு எந்த முறையிலே செய்ய வேண்டுமோ நிச்சயமாக ஒரு முடிவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். அவங்களுக்கு நீட்ல அக்கறை, அதான் அவங்க நீட் தேவைன்னு நினைச்சு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கின்ற காரணத்தால, கூட்டணிக்கு அச்சாரம் எடுத்திருக்கின்ற காரணத்தால அவங்க நீட்டை பத்தி கவலைப்படல. நீட்டு தேர்வே வந்தது அவங்களால தானே. அவர்களால் கொண்டு வரப்பட்ட நீட்டு இப்ப அவர்களால் விலக்கெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைப்பதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம். வேற அடுத்த கல்வியாண்டு வரப்போகுது. இல்ல, அது எந்த குறையும் இல்லாமல் நடந்தது. அரசு பயிற்சி மையங்கள் எல்லாமே மிக தயாரா பள்ளிக்கல்வித்துறையும் பயிற்சி மையங்கள் மிக சிறப்பாகவே கடந்த ஆண்டுகளைப் போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அதுல எந்த ஜனாதிபதி நிறுத்தி வச்சுட்டாங்க ஏற்கனவே உள்ள மசோதாவை. அதுக்கு பிறகு நம்ம கோர்ட்டுக்கு கோர்ட்ல ஏற்கனவே கேஸ் போட்டு கோர்ட் அந்த OS ஒன்று பெண்டிங்ல இருக்கு. 2023 ஜூலைல ஒரு OS போட்டிருக்கோம், அது பெண்டிங் இருக்கு. அதை அதாவது இதுக்கு அவங்க மறுப்பு தருவதற்கு முன்னாலேயே நாம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வழக்கு தொடர்ந்து 2023 ஆண்டிலேயே ஒரிஜினல் சூட் நம்பர் தாக்கல் பண்ணிருக்கோம். அதனால நம்ம வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அதுதான் அந்த பெண்டிங்ல இருக்க வழக்கை நம்ம நடத்துறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது.